தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமத்தில் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இன்று பிற்பகல் தொடங்க உள்ள நிலையில் செண்டை மேளம், கட்சி தொண்டர்களின் ஆட்டம் என மாநாட்டு திடல் களைகட்டியிருக்கிறது. இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவலல். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு துவங்க இருக்கிறது. தொண்டர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, ஏற்பாடுகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசாறு என்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவின் மாநில மாநாடானது சரியாக 3 மணி அளவில் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருந்து தேமுதிக தொண்டர்கள் அவர்கள் வாகனத்தில் வரக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அருகாமையில் பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயிலை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் செண்டை மேளம் முழங்க தொண்டர்களை வரவேற்பதற்கு காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ மாநாட்டு திடலானது முழு வீச்சில் தயாராகி கொண்டிருக்கிறது. பார்க்கக்கூடிய நம்ம காட்சியை பார்க்க முடிகிறது. சரியாக 3 மணி அளவில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 3 மணி அளவில் இந்த மாநாட்டு பந்தலுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டு வாயில் முன்பு பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிக்கம்பம் இருக்கு. அதில் 3 மணி அளவில் கொடியை ஏற்றிவிட்டு பின்பு மாநாட்டு பந்தலுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ள இந்த மாநாடு. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் தான் அவர் தன்னுடைய கட்சி நிலைப்பாடு, அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என்று அறிவிக்கப் போவதாக அவர் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கௌதமி, கடலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பந்தம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பித்த உடனே கேப்டன் விஜயகாந்த் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு நுழைந்தார். அதனால பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டம் எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு சிறந்த மாவட்டமாக விளங்கி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் தொண்டர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள், அதாவது குடிநீர் வசதி, உணவு அருந்தக்கூடிய வசதி, கழிவறை உள்ளிட்ட வசதிகள்லாம் இந்த மாநாட்டு பந்தல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தொண்டர்கள் இப்பொழுதுதான் சாரசாரியாக அந்த மாநாட்டு பந்தலை நோக்கி வரக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. சரியாக மாலை 6 மணி அளவில் பிரேமலதா விஜயகாந்த் மாநாட்டு சிறப்பு உரை ஆற்ற இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வர இருப்பதாக மாநாட்டு ஏற்பாட்டர்கள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் இந்த மாநாட்டில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற முன்னேற்பாடுக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் இந்த மாநாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. கௌதமி, கண்டிப்பாக பாரிவலல், கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில மாநாடு நடைபெறுகிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கும் நன்றி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.